7வது வசனம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. எத்தனை பெற்றோர்கள் வேதத்தை நம்ம போதிக்கிறோம் அந்த ஜெனரேஷன். அடுத்த ஜெனரேஷனுக்கு வேதத்தை போதிக்கிறோமா? போதிக்கிறது இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது அந்த ஒரு மிஸ் ஆனதுனால தான் இந்த ஜெனரேஷன் இப்படியாக இருக்கிறது. இன்றைக்கு அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், உட்கார்ந்திருக்கிற நேரத்திலையும், வழியில வருகும் போதும் போகும்போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகள் குறித்து பேசு என்றார். கர்த்தர் என்ன சொல்றாரு? பசங்களோடு பேசுங்க, பிள்ளைகளோடு பேசுங்க, பேர பிள்ளைகளோடு பேசுங்க. இப்பெல்லாம் பேசுறதே கிடையாது. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம், செகண்ட் ஃப்ளோர் எங்கள் பிள்ளைகள் இருக்காங்க. எங்க அம்மா அப்பாலாம் எங்களை தூக்கத்துல இருந்து எப்படி எழுப்புவாங்க தெரியுமா? எப்படி எழுப்புவாங்க? தண்ணியை எடுத்துக்கிட்டு ஹாலில் படுப்போம். நாங்கள் வந்துக்கிட்டு போயிட்டோம்னா, டேய் எழுந்துடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டு, அதுதான் எனக்கு பெட் காஃபி. எனக்கு எழுதுறா அப்படி. இதே அக்கா மாறுங்க அந்த நேரத்தில் எங்கள் அக்கா தண்ணி கொண்டு வந்து போயிட்டே இருப்பாங்க, வழியில் தூங்குறான்னு சொல்லி போகும்போது தெரிஞ்சுட்டு போடுவாங்க. இந்த அக்கா பண்ணியிருப்பாங்க போல. எங்களுக்கு பெட் காஃபி அதுதான். எந்த ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷன் கூட பேர் வருது. ஆனால் இன்றைக்கு என்னுடைய பெரிய மகளை சின்ன மகளை மனைவி எழுப்பு, அவங்க காலேஜுக்கு போனோம், ஸ்கூலுக்கு போனோம், எழுப்பு அப்படின்னு சொன்னால், இப்போ இவங்க படிக்கட்டி எழுப்புறதில்ல, இங்கே மொபைலில் பண்ணுறாங்க. சின்ன உண்மையை எழுதுங்க அப்படின்னு, நீலு ஏன் ஒன்று எழுதுகிறது. எங்கே ஒரு 10 படிக்கட்டு ஏறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஜென்சி பிள்ளைகள் மாதிரி ஜென்சி அம்மா மாறுங்க இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ரிலேஷன்ஷிப் இந்த கேப் ரொம்ப பெருசாக போச்சு. ஸோ எங்கள் அம்மா எட்டி உதச்சதையும் எங்கள் அக்கா என் மேலே தண்ணி போட்டதையும் நான் பாக்கியமாக தான் விடுகிறேன். உண்மைதான். ஏன்னா அப்படியாவது அவனுடைய கால் என்னை தொட்டதை இன்றைக்கு சொல்வதே இல்லை. எத்தனை பிள்ளைகள் உங்கள் அப்பாவுடைய கை குலுக்கியிருக்கீங்க? எத்தனை பிள்ளைகள் உங்களுடைய தாயோட டச் பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கு அந்த ஜென்சி போகிற வழி ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா தானே நான் சொல்லுவேன். இப்போ ஏன் அப்படின்னா, நோ டச்சிங், டச்சே கிடையாது. எல்லாமே ஃபோனில் முடிஞ்சு போச்சு. ஆனால் வேத வசனம் சொல்லுது, உட்கார நேரத்தில், எழுந்துக்கிற நேரத்தில், படுக்கிற நேரத்தில் நீ பேசு, உன் பிள்ளைகளோட பேசு. அது முக்கியமாக அது வேதம் குறித்தது இருந்துச்சுன்னா, நான் சொல்லுகிற கட்டளைகள் குறிந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு நாள்